ட்ரெண்டுக்காக அடிப்பேன், ட்ரெண்டுக்காக குத்துவேன். ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்ம ஊருக்கு நான் புதுசா. ஆனால் ட்ரெண்டுக்காக ஒரு விக்டிமை கொலை கூட பண்ணுவாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன். நிஜமாக இந்த பொண்ணு நாளை கொண்டுட்டு தான் நான் சொல்லுவேன். என் மனசில் பட்டு ஒன்று சொல்கிறேன். இந்த கேரளா விஷயத்தில் இதை மறந்துடுவாங்களா இல்லை இது மறைக்கப்பட்டுருமா, இது மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். இனிமேல் தான் வருவானுங்க, இனிமேல் தான் திரும்பவும் உன்னை தொடுவானுங்க. நீ தொட்டு நீ கூப்பாடு போடும்போது இந்த பொண்ணு எப்படி இவளுக்கு ஒரு பட்டம் கட்டுறாங்க. நீ நிஜமாக விக்டிம் ஆகும்போது உன்னை நம்ம மாற்றிடுவாங்க. நீ இனிமேல் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இனிமேல் தான் நீ ரொம்ப போல்டாக இருக்கணும். இனிமேல் தான் யார் எதாவது பண்ணுறாங்கன்னா நீ கவனமாக இருக்கணும். ஆனால் இனிமேல் நீ பாதிக்கப்பட்டேன்னா அதை நடிப்புன்னு சொல்லுவானுங்க. இனிமேல் நீ பாதிக்கப்பட்டேன்னா அதை நாடகம்னு சொல்லி உண்மையில தான் திரும்ப எல்லாத்தையும் மாற்ற பார்ப்பாங்க. பாதிக்கப்பட்டவனை பாதிக்கப்பட்டவன வெளியே சொல்லாதன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான செயல். அதை கண்டிப்பாக சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் தெரிஞ்சே ஒருத்தனை நிரபராதியை காயப்படுத்திட வேண்டாம். அவன் நிரபராதின்னு தெரிஞ்சா இந்த பிச்சை எச்ச லைக்குக்காக அவன் வாழ்க்கை அழைச்சிட வேண்டாம்.